வெல்கம் டு எஸ்எம்எஸ் விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஸோ நான் நல்லாவே இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ராமநாதபுரத்தில் இருக்க அரண்மனை சைடு இந்த 100 ரூபாய்க்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம். எவ்வளோ பட்ஜெட்டாக சாப்பிட்றோம், என்னென்ன சாப்பிட்றோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்வைப் பண்ணாமல் முக்கியமாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நல்லாவே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போய்க்கணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போகும். பேசிட்டு துணை வரீங்க, நான் மட்டும் பேசியே கொடுக்கல, நீங்கள் பாட்டு உட்காருங்க. அதான் ராம்நாடு அரண்மனைக்கு போயிட்டு நம்ம போய் சாப்பிட போகிறோம். இந்த 100 ரூபாய்க்கு தான் பட்ஜெட், என்னென்ன சாப்பிட்லாம், எந்தெந்த இடத்துல போய் சாப்பிட்லாங்கிறத ஃபுல் வீடியோவா நான் பாருங்கள். கண்டிப்பாக ஸ்வைப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகைன் வெல்கம் டு எஸ்எம்எஸ் விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ என்னடா இதை காமிச்சுக்கிட்டு அப்படின்னு பார்க்காதீங்க. நானும் ஃபுல் கடைகளை தேடி பார்த்துட்டு எல்லா கடையுமே கூட்டமா இருக்குது. ஏன்னா இது ஸ்கூல் டைம்லாம், ஸ்கூல் ஆரம்பிக்க போறதுனால எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அதனால எல்லா கடையும் கூட்டமா இருந்துச்சு. உண்மையாவே அரண்மனை சைட்லாம் செம கூட்டமா இருந்துச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து நின்றுட்டு சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த கூட்டத்தை காமிக்கணும்னு. இதை விட ரொம்ப கூட்டமா அந்த சைடு அரண்மனை சைட்லாம் இருக்குது. ஸோ நானும் அப்படியே கடைகளை அப்படி இப்படின்னு தேடி தெரிஞ்சு பார்த்தா நம்மளுடைய பாம்பே பேக்கரி தான் தெரிஞ்சு. அந்த கடையில கொஞ்சம் அவ்வளோவா கூட்டம் ஞாபகம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இந்த சைடு இருக்கிற அரண்மனை சைடு இருக்கிற பாம்பே பேக்கரிக்குள்ள தான் ட்ரை பண்ண போறோம் ஃபுட்டு. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் ரோல் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாவே பார்க்க அந்த கலர் வேற லெவலா இருந்துச்சு. அந்த மேல இருக்கிறதும் சூப்பரா இருந்துச்சு. உள்ள வெஜ் வச்சிருந்தாங்க. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேரட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாது. கேரட்டை குத்தி வச்சிருந்தாங்க. உண்மையாவே எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ட்ரை பண்ணேன். உண்மையாவே சொல்றேங்க, டேஸ்ட் வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. நீங்க போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஏன்னா உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. நான் இதுவரை வெஜ் ரோல் எல்லா கடையிலும் சாப்பிட்டுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. வேணா போய் அங்க பாம்பே பேக்கரியில போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கேரட் எடுத்து ட்ரை பண்ணிட்டேன். இந்த கேரட் எதுக்கு வச்சாங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் எல்லா கடையிலயும் இந்த கேரட் தான் இருக்கு. ஸோ எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியாது. நானும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். உண்மையாவே சொல்லணும்னா டேஸ்ட் உண்மையாவே சூப்பரா நல்லா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு. நானும் அப்படியே ஃபுட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே சொல்லணும்னா சூப்பரா வேற லெவலா இருந்துச்சு. அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு உண்மையாவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த அக்கா வேற நம்மள ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சோ நானும் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. அந்த அண்ணா வேற கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அடுத்து என்ன வேணும், அடுத்து வேணும்னு. நான் ஃபர்ஸ்ட் அந்த 100 ரூபாய்க்கு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 20 ரூபாய்க்கு இந்த வெஜ் ரோல் வாங்கி நான் சாப்பிட்டேங்க. உண்மையாவே டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்க போனீங்க அப்படின்னா வெஜ் ரோல் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே வேற லெவலா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து முட்டை பப்ஸை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். முட்டை பப்ஸை வந்து 18 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. உண்மையாவே சொல்றேன், எதுக்கு 18 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா 15 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏதோ நார்மலா இருந்துச்சு. சரின்னு சொல்லி தான் நானும் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எதுக்கா வாங்கினோம் அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் சொல்ற அளவுக்கு கிடையாது. என்னாலேயே சாப்பிடவும் முடியல. வெஜ் ரோல் சாப்பிட்டுட்டு உண்மையாவே டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருந்துச்சு. அவ்வளோவாலாம் நல்லா இல்லை. ஸோ அவ்வளோதான். நான் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் சாப்பிட்ற எனக்கு முடியலை. ஏன்னா வெஜ் ரோல் சாப்பிட்டனால. நீங்கள் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பார்த்துக்கிறீங்க. உண்மையாவே டேஸ்ட் உண்மையா அவ்வளோவா சொல்ற அளவுக்கு இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்மளை பார்த்துக்கிச்சு. நாமளே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவன் இன்னும் திருந்தலமாமா. அதோட சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு நானும் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருந்தது எப்படின்னா 62 ரூபா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், அம்மா சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்பதான் தம்பி சாப்பிட்டேன், எனக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு மட்டும் காசுட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நானும் என்னால முடிஞ்ச உதவியை நானும் கொடுத்தேன். ஏன்னா கூட இருக்கிறவங்க நீங்க பாத்துக்கிறீங்கன்னா மேல இருக்கிறவங்க நம்மளை பாத்துக்கிடுவாங்க. உங்களால முடிஞ்ச உதவியை கொடுங்க. இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே இவங்க வேற அவங்க வேற அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ யாருமே அப்படி கிடையாது. இங்க எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ நீங்க எல்லாத்துக்குமே கொடுத்து உதவுங்க. ஸோ உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதாலும் அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் தப்பா பேசிடாதீங்க. ஸோ உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். ஆனா அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 50 ரூபா தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையை தேடி இருக்கும்போது தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா மனோஜ் ரமேஷ் ஜூஸ் சென்டர் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அங்க போயிட்டு ஒரு ரோஸ் மில்க் ட்ரை பண்ணேன். சாதா ரோஸ் மில்க் கேட்டேன், அங்க போனா சாதா ரோஸ் மில்க் இல்ல முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உண்மையாவே சொல்றாங்க, சத்தியமா எனக்கு தெரியல என்ன இதுல ஸ்பெஷல்னு எனக்கு தெரியல. மேல ஐஸ் கட்டியை மட்டும் போட்டு தந்தாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் என்னன்னே எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஆட்களை பார்த்துக்கிட்டு இயற்கையை ரசிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரோஸ் மில்க்னாவே ரொம்ப 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 பிடிக்கும். ரோஸ் மில்கா என்ன வேணாலும் பண்ணலாம். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே இருந்தேன். உண்மையாவே சொன்னா ஐஸ் ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சாதா ரோஸ் மில்க் சொன்னாங்க. இது என்ன ரோஸ் மில்க்னே தெரியல, நீங்க தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பேலன்ஸ் இருந்த 20 ரூபாய் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த 20 ரூபாயோட டாஸ்க்கை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஊருக்கு பஸ்ல ஏறி உட்காந்துட்டு நானும் அப்படியே ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஊருக்கே போயிட்டேங்க. சரி இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும், இந்த மாதிரி டாஸ்க் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் கண்டிப்பா ட்ரை பண்றேன், கண்டிப்பா போடுறேங்க. நீங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், இந்த 100 ரூபாய்க்கு பண்றா 50 ரூபாய்க்கு பண்றான்னு சொல்லுங்க, நானும் கண்டிப்பா எடுத்து பண்றேங்க. சரி நானும் இந்த வீடியோவோட அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அப்படியே நானும் சரின்னு சொல்லிட்டு ராம்நாட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அரண்மனைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நானும் அப்படியே பஸ்ல இருந்து கிளம்பிட்டேங்க. எனக்கு உண்மையாவே அந்த ஹெட்செட் நான் எங்க போனாலும் அந்த இயர்பாட்ஸ் பாட்டு கேட்டுட்டு அப்படியே இயற்கையை ரசிக்கிட்டே போகணும். ஸோ எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு எப்படி சொல்றது டிராவல்னாவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே நான் அங்க இருந்து கிளம்பிட்டேங்க. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறா. நெக்ஸ்ட் டாஸ்கோட கண்டிப்பா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ டாடா பாபாய்.